ஹாய், நான் யூசுஃப். இப்போ இன்றைக்கி விலாக் எங்கேன்னா, இங்கேருந்து ஊர்லேருந்து கிளம்பி எங்கள் ஊர் சித்தார் ரோட்டிலேருந்து கிளம்பி குமுளி போகிறேன். குமுளியிலேருந்து அப்புறம் பத்தனந்திட்டா ஒரு டீப் ஃபாரஸ்ட் அந்த ரூட்டு தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு விலாக் வந்துட்டு இங்கேருந்து சித்தார் ரோட்டிலேருந்து குமுளி வரைக்கும் அதுதான் விலாகு. கண்டினியூவாக பாருங்கள். எப்போதும் போல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிக்கும் நம்புகிறேன். வாங்க கண்டினியூ பண்ணுவோம். ஊர்லேருந்து கிளம்பியாச்சு. சித்தார் ரோட்டிலேருந்து கிளம்பியாச்சு. நேராக பஸ் ஸ்டாண்டு போயிட்டு அங்கேருந்து பஸ் ஏறி ராம்நாடு போகணும். ராம்நாடுலேருந்து அப்புறம் மதுரை இப்படி மாறி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இதுதான் சித்தார் ரோட்டு பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து பஸ் ஏறி போகணும், மதுரை ராம்நாடு போகணும். பஸ் ஏறியாச்சு. சித்தார் ரோட்டிலேருந்து ராம்நாடு ஃபஸ்ட்டு பஸ். குமுளி போகிற பஸ்ஸு. அந்த பஸ்ஸெலாம் போக போகிறேன். இப்போ குமுளி ஏர்வாடி ராம்நாடு பஸ் ஸ்டாண்டு. பஸ்ஸு கிளம்பிடுச்சு. கிளம்பி ஒரு 10 நிமிஷம் ஆச்சு, 10-15 நிமிஷம் ஆச்சு. மணி இப்போ 7:15 நினைக்கிறேன். 7:15 எடுத்தாங்க. மணி இப்போ 7:30 மணி. அதிகாலை ஒரு 2:15-2:30 மணிக்கு குமுளி போய் சேருமா. கண்டக்டர் கேட்டேன். ஆனால் 250 கிலோமீட்ரு 7 மணி நேரம் போகிறாங்க. சொந்த வண்டியில் போனால் 5 மணி நேரம் போட்டு கூகுள் மேப்பில் ஓகே தான். இடையில நிறைய ஸ்டாப்பிங்ஸ்லாம் இருக்குல்ல, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தானே. ஆமாம், இப்போது அந்த டின்னர் பிரேக்கெலாம் விடுவாங்கள்ல. அடுத்து ஏதாச்சும் நல்ல ஸ்பாட் வந்தால் கவர் பண்ணுவோம். கிளம்பி 40 நிமிஷம் தான் ஃபஸ்ட்டு ஸ்டாப்பு. இதில் பரமக்குடி வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. நான் மோஸ்ட்லி இந்த அவுட்டரில் பைபாஸ் போட்டதுக்கப்புறம் அதிலே போயிடுறதா. பஸ்ஸில் வர்றதுனால ரொம்ப நாள் கழிச்சு பரமக்குடியில் வரோம். ஈவன் பஸ்ஸு கூட 1-1 மதுரை, ராம்நாடு டு மதுரை 1-1 இருக்கனால அதிலே போயிடுவோம். இந்த எக்ஸ்பிரஸும் போட்டிருந்தாங்க, ஏறினேன். பட் இது பரமக்குடி உள்ளே வந்து வர்றதுன்னு தெரியாது. ஓகே தான், நல்லாயிருக்கு. பரமக்குடி ரொம்ப நாளாச்சு பார்த்து. கரெக்டாக கிளம்பி ஒரு 1.5 மணி நேரம், மணி 9 மணி ஆச்சு. 7:30 மணிக்கு கிளம்பணுமா. ராம்நாடு டவுன் அவுட் வெளியே கரெக்டாக திருப்பாச்சி டோல்கேட்டு மதுரை நெருக்கத்தில். வெளியே ஓப்பன் ஆகலை, கேட் ஓப்பன் ஆகாமல் இருக்குது. இப்போ 40 செகண்ட் நின்றுச்சு நினைக்கிறேன் பஸ். இந்த இதில் டோலில் டோல் அவுட் எக்ஸிட் ஆகிடுச்சு. நல்ல ஸ்பீடு தான். 1.5 மணி நேரத்தில் வந்துட்டாப்புல. உள்ளே இதுக்கு வந்துட்டு உள்ளே இதுக்குள்ளே போனாப்புல, பரமக்குடியில் போனாப்புல, மானாமதுரையில் ரோட்டில் விட்டு இறக்கி விட்டாப்புல பேசஞ்சரை. அப்படி இருந்தால் அடித்து வந்துட்டாப்புல. கிளம்பி கரெக்டாக 2 ஹவர்ஸ் மதுரை ரிங் ரோடு வந்தாச்சு. மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு. 1/2 மணி நேரம் ரெஸ்ட்டு போட்டோம். 10 மணிக்கு வந்தாங்க, 10:30 மணிக்கு எடுத்து எடுப்பாங்களாம். உள்ளது பஸ் ஏறுவோமா. மணி 11:30 மணி. உசிலம்பட்டி பஸ் இப்போ தான் உசிலம்பட்டி தாண்டுது. 2:15 வந்துட்டு குமுளி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். அடுத்து தேனி, கம்பம் தாண்டி தான் குமுளி போகும். உசிலம்பட்டி ஃபஸ்ட் டைம் நானே இப்போ தாரான். மதுரை டிஸ்ட்ரிக்ட் முடிஞ்சு தேனி டிஸ்ட்ரிக்ட் ஆரம்பித்த உடனே ஃபாரஸ்ட்டு.
டீப் ஃபாரஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஆண்டிப்பட்டி நெருக்கத்தில் இருக்கோம். ஃபுல்லாகவே ஃபாரஸ்ட். இதெல்லாம் ஹில்ஸு. இப்போ ஒரு பெண்டு ஏற்றி இறக்குனாப்புல, சரியான பெண்டு. ரொம்ப ஸ்லோவாக வந்தாப்புல. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான். தேனி பஸ் ஸ்டாண்டு. சின்னமனூர் தாண்டி சின்னமனூருக்கு போயிட்டு வந்தாங்க. உத்தமபாளையம், தேனி உத்தமபாளையம். அப்புறம் இப்போ கம்பம் நோக்கி போயிட்டுருக்கோம். கம்பத்துலேருந்து அங்கே கும்படி வந்து ஒரு 30 கிலோமீட்டர் நினைக்கிறேன். ஃபுல்லாக காட் ரோடு. பார்ப்போம், இருட்டில் தெரியுமான்னு தெரில. ஃபுல்லாக காட் ரோடு. பார்ப்போம். சின்னமனூருக்கு போயிட்டு உத்தமபாளையம் போயிட்டு இப்போ நேராக கம்பம் நோக்கி போயிட்டுருக்கோம். கம்பம் வந்து இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் இருக்குது. அங்கேருந்து குமுளி வந்து ஒரு 30 கிலோமீட்ரு. குமுளி ஃபுல்லாக காட் ரோடு. டே டைமாக இருந்தால் காட் ரோடில் தெரியும். இதாக இருக்குது, நல்லா நைட்டாக இருக்கான்னு தெரியுமான்னு தெரில. பட் நல்லா இருக்கும். கேமராவில் கவர் பண்ணுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரில. காட் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்ட் ஆனோன்னு சரியான சில்லாக வந்துட்டு காற்று வருது. நல்லா குளிர்ச்சியாக இருக்குது காற்று. இன்னும் ஒரு 18 கிலோமீட்ரு, லாஸ்ட்டு 18 கிலோமீட்ரு. ஆனால் இதை வந்துட்டு 3/4 மணி நேரம் ஏறணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக காட் ரோடு தான். பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம். மணி இப்போ 1:30. ஏதோ ஒரு ஊரில் பசங்க பாடியிருக்காங்க. எந்த ஊர்லேயும் தெரில. கூடலூர்னு சொன்னாங்க, எங்கேயும் தெரில. அன்டயத்தில் ஏதோ ஊர் பேர் தெரியாத ஊரில் நின்றுக்கிட்டு இருக்கோம் நடு ரோட்டில் பஸ்ஸில். நல்லா இருக்குல்ல இது? இந்த பஸ் தான் அந்த பஸ். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸு. இந்த மாதிரி ஊர் பேர் தெரியாத ஊரில் நின்று டீ குடிக்கிறது அன்டயத்தில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஊரில் வந்து ஊர்லேருந்தே ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி லாங் ட்ராவல் பண்ணும்போது, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு ஊரில் நிப்பாட்டுவாங்க டீ குடிக்கிறதுக்கு. ஊர் பேர் தெரியாத ஊரில் நல்லாயிருக்கும். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பஸ் ஏற ஆரம்பிச்சிருச்சு காட் ரோட்டில். ஃபுல்லாக 2 பக்கம் வாழை சாகுபடி பண்ணியிருக்காங்க. பஸ்ஸு காட் ரோடு மேலே ஏறிக்கிட்டு இருக்குது. நைட்டில் சரியாக தெரியாது. மணி என்ன ஆகுது? மணி 1:45. 13 கிலோமீட்ரு. ஆனால் அரை மணி நேரம் போகும்னு சொல்கிறாங்க. 2:15 அங்கே போய் ரீச் ஆக நினைக்கிறேன் குமுளியில். காட் ரோடு நல்ல ஸ்டீப்பாக இருக்குது. ஹில்ஸ் ஏறுறது. பஸ்ஸு திணறியே ஏறிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ 2வது கியரில் போட்டு ஏற்றுறாப்புல. ரொம்ப திணறி தான் ஏறுது. காலையில் பார்க்குற சூப்பராக இருக்குது இந்த ஏரியாவிலலாம். பார்ப்போம். ரிட்டர்ன் வரும்போது வாய்ப்பு கிடைச்சா டே டைம் வர மாதிரி இருந்துச்சுன்னா டே டைம் வர மாதிரி தான் இருக்கேன். ஃபுல்லாக கவர் பண்ணுவோம். ஃப்ரெண்டில் போகிற லாரி திணறி எது பார்த்தீங்கன்னா சிடிசி. எந்த ஒரு பக்கம்? மதுரை. லாரி 2 லாரியுமே ஃபுல் லோடு. ஏற முடியாமல் திணறிக்கிட்டே இருக்கு. எவ்வளோ நேராவாக இருக்குது இந்த ரோடு. கீழே வந்துட்டு எவ்வளோ ஹைட் ஏறி இருக்குன்னு தெரில. நான் ரொம்ப நாள் கழிச்சு மலை ஏறுறேன் ஊரில்.
ஐ மீன் மலையில் ட்ராவல் பண்ணுறேன். தோசை வலை இதெல்லாம் பார்த்தீங்களா? எதிர்பார்க்கவே இல்லை ரோடு இந்த அளவுக்கு இருக்கும். சூப்பராக இருக்குது. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். நைட்டில் இறங்கினால ஒன்றும் தெரியலை. கீழே இருக்க ஊர் டே டைம் பார்த்தா இன்னும் ரொம்ப இதாக இருக்கும். என்ன சொல்கிறது, ஒரு டைமாக தான் இருக்கும். நம்மளை மாதிரி கடல் பகுதியில் வசிக்கிறவங்க அவ்வளோ ஹைட்டாக வண்டியை ஏற்றவங்களோட குமுளி வந்தாச்சு. தான் குமுளி. இவ்வளோ நேரம் ஏறி வந்துச்சு. வர வழியில் ஒரு 4-5 சருகு மாண்டுச்சு. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ரோட்டை பற்றி ரொம்ப நேரவாக இருக்குது ரோடு. ஒரு வண்டி வந்து இன்னொரு வண்டி போக முடியாது. ரொம்ப க்ளோஸாக போகுது. அடுத்து ஒரு வேன் ஒன்று வருது. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, த்ரில்லாக இருக்கும். வாங்க கிளம்பி ஊர்லேருந்து கிளம்பி வாங்க குமுளி. சூப்பராக இருக்கும். குமுளி வந்தாச்சு. கரெக்டாக குமுளி இதோட முடிஞ்சு. கூடலூர் நகராட்சி தங்க நன்றி மீண்டும் வருக. இதோட இது வந்துட்டு இந்த தெரியுதா, இதுக்கப்புறம் கேரளா. அந்த செக் போஸ்ட்டுக்கு அப்புறம் கேரளா. அங்கே இறக்கி விட நடந்து போக சொல்லிட்டாப்புல. நான் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போய்ட்டு பேசுவோம். கேரளா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு கடைசியாக ஊர்லேருந்து கிளம்பி. காந்தி சிலை, கேரளா குமுளி. இவ்வளோ தூரம் மலை ஏறி கேரளா குமுளி வந்தாச்சு. வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். சாயங்காலம் எத்தனை மணிக்கு ஊரில் நான் 5:30 மணிக்கு 6 மணிக்கு கிளம்புனேன். மணி இப்போ வந்து விடிய காலை 2:15 வந்தாச்சு. குமுளி வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிட்டு நம்புகிறேன். இப்போ வந்து லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம ஊர்லேருந்து யாரும் பண்ணல. ராமநாதபுரத்துலேருந்து பண்ணியிருக்காங்க அந்த இந்த ரூட்டு. ஆனால் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். ராமநாதபுரம் டு குமுளி. வீடியோ பிடிச்சிருக்கேன், என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு பின்னால் உட்காந்து, அப்புறம் தேனி வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்டில் வந்தேன். இந்த ரோடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதை வந்துட்டு திரும்ப கவர் பண்ணுவோம் டே டைமில். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.